நீங்க என்னதான் ப்ராப்பரான கேஸ் உங்களோட ஐபோனுக்கு போட்டாலும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் விழுகதாங்க செய்யுது. இதை தடுக்கிறதுக்கு தான் கேஜெட் சீல்ஸோட ஃபுல் பாடி ப்ரொடெக்டர் இருக்கு. இந்த ப்ரொடெக்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் H2H ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சைட்ஸ் ஃப்ரேம்ல இருந்து பேக் சைடு அதுக்கப்புறம் கேமராவோட பம்ப் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணும். ஆல்சோ நீங்க கையில பிடிச்சு உங்களோட ஐபோன் யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கு. எஸ், இதோட அப்ளிகேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஃபினிஷ் வேற லெவலுங்க. இது மேல வந்து நீங்க கேஸையும் போட்டுக்கலாம், எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஃபோன் உங்களுக்கு எப்பயுமே புதுசு மாதிரி இருக்கும். அண்ட் இன்னுமே நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட ஈஸி ஃபிட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்குதுங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் உங்களுக்கு ஈஸி ஃபிட் கிட்டோட வருங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது செம்ம சிம்பிள். ஆல்சோ ஸ்மட்ஜ் ரெசிஸ்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறீங்கன்னா பெருசாக இதில் எதுவுமே படியாது. அட் த சேம் டைம் கீழே போட்டாலுமே ட்ராப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3Dயில் சைடில் இன்ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கனால பெசில்ஸ் செம்ம தின்னா இருக்குது. உங்களோட ஐஃபோன் 17 எப்படி பார்க்குறதுக்கு இருக்குமோ அதே மாதிரி இந்த டெம்பர் கிளாஸ்லேயும் இருக்கும். ஆல்சோ HD கிளாரிட்டியில் செம்ம ஸ்மூத்தாக இருக்குதுங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சீரியஸ்லி இந்த டெம்பர் கிளாஸ் வேற லெவல். அண்ட் இதெல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஃபுல் பாடி ப்ரொடெக்டரோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 550 rupees தாங்க வருது. ஈஸி ஃபிட் டெம்பர் கிளாஸ் நீங்க தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தோட ப்ராடக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.